தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஹம்பாந்தோட்டை விகாரையொன்றில் குண்டுவெடிப்பு. கட்டடத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த அரச வாகனங்கள் மீட்பு. முட்டை விலை தொடர்பில் வெளியான தகவல். குறைந்த கட்டணத்தில் மின்சாரம், அதானியிடம் ஆலோசனை. தொடர்ந்து சிக்கும் நாமல் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகை. விசேட அதிரடிப்படையினர் களமிறக்கம், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவிப்பு. துப்பாக்கிச் சூட்டில் 2 இந்திய மீனவர்கள் காயம், இந்திய வெளிவிவகார அமைச்சு கடும் எதிர்ப்பு. இலங்கையில் ஓராண்டில் 321 சிறுவர் பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். ஹம்பாந்தோட்டை அருகே அமைந்துள்ள விகாரையொன்றில் நேற்று மாலை குண்டுவெடிப்பு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. பெலியத்தை பிரதேசத்தில் அமைந்துள்ள விகாரையொன்றிலே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நேற்று மாலை குறித்த விகாரையின் காணியை சுத்திகரிக்கும் செயற்பாடு மேற்கொள்ளப்பட்ட போது அதற்காக பயன்படுத்தப்பட்ட டிராக்டர் இழுவை வண்டியின் சக்கரத்தில் சிக்கி கைக்குண்டு ஒன்று பாரிய சத்தத்துடன் வெடித்து சிதறியுள்ளது. இதனை அடுத்து உடனடியாக இடத்தில் தேடுதல் மேற்கொண்ட போது வெடிக்கும் நிலையில் இருந்த இன்னும் 2 கைக்குண்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அதனை அடுத்து விசேட அதிரடிப்படையினருக்கு வழங்கப்பட்ட தகவலின் பிரகாரம் குண்டு செயலிழப்பு பிரிவினர் அவ்விடத்துக்கு வந்து குண்டுகளை செயலிழக்க செய்துள்ளனர். குறித்த வெடிகுண்டுகள் மிக பழமையானவை என்று தெரிவிக்கப்படும். அதேவேளை குண்டு வெடிப்பு சம்பவத்தில் யாருக்கும் பாதிப்புகள் ஏற்படவில்லை என்றும் தெரிய வந்துள்ளது. மேல்மாகாண சபையால் பயன்படுத்தப்பட்ட கொழும்பு 7 பகுதியில் அமைந்துள்ள கட்டிடத்தில் இருந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான சொகுசு வாகனங்கள் சில நேற்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் நாடாளுமன்ற அதிகாரிகள் சிலர் இணைந்து குறித்த கட்டிடத்தை சோதனையிட்ட போதே இந்த சொகுசு வாகனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. குறித்த கட்டிடமானது மேல் மாகாண சபையால் பயன்படுத்தப்பட்டு வந்த நிலையில் தற்போது கைவிடப்பட்ட நிலையில் பாழடைந்து காணப்படுகின்றது. குறித்த கட்டிடத்தை மீண்டும் நாடாளுமன்றத்தின் கீழ் கொண்டுவரும் நோக்குடன் அதனை நாடாளுமன்ற அதிகாரிகள் சிலர் இணைந்து சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த சில நாட்களுடன் ஒப்பிடும்போது சந்தையில் முட்டை விலைகள் வேகமாக குறைந்துள்ளன. அதன்படி சில்லறை சந்தையில் ஒரு முட்டையின் விலை 25 முதல் 30 ரூபாய் வரை பதிவாகியுள்ளது. சமீப காலமாக முட்டை விலை அதிகரித்து வருவதால் மாற்று உணவுகளுக்கு பழகிவிட்டதாக நுகர்வோர் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதன் காரணமாக முட்டையின் விலை மீண்டும் குறைய வாய்ப்புள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்திய தொழிலதிபர் அதானியின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டத்தின் மூலம் அமெரிக்க டாலர் 6% குறைவான தொகையில் மின்சாரத்தை கொள்வனவு செய்ய பேச்சுவார்த்தை நடாத்தி வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற அமைச்சரவை ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். அதானியின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டத்தை ரத்து செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக கடந்த சில நாட்களாக செய்திகள் வெளியாகி இருந்த போதிலும் அரசாங்கம் இதனை மறுத்திருந்தது. இந்நிலையில் இந்த திட்டம் ரத்து செய்யப்பட மாட்டாது என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டுள்ளார். ஒரு அரசாங்கமாக மின்சார கட்டணம் அதிகமாக இருப்பதை உணர்வதாகவும் இதனால் நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் திட்டத்தை திருப்தி அமைக்க அதானி நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடாத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் குறித்த திட்டத்தில் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புடன் மக்களின் பொருளாதார சுமையையும் கருத்தில் கொண்டுள்ளதாக ஜெயதிச சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் மன்னார் மற்றும் புனரின் பகுதிகளில் 2 காற்றாலைகளை அமைக்க அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனத்துடன் கடந்த ஆண்டு ஒப்பந்தம் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக சட்டமா அதிபர் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளார். குறித்த குற்றப்பத்திரிகை கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் ரக்பி அபிவிருத்திக்காக இந்திய கிரீஸ் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தால் வழங்கப்பட்ட 70 மில்லியன் ரூபாவை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
மேலும் நாமல் ராஜபக்ச இந்த வழக்கில் சந்தேக நபராக முன்னர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வான்வழியாகவும் கடல் வழியாகவும் நாட்டிற்குள் போதைப்பொருள் வருவதை தடுக்க விசேட அதிரடிப்படையினர் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். மேலும் போதைப்பொருள் நுழைவதை உடனடியாக தடுப்பது கடினம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு தேசிய செய்தித்தாளுக்கு அளித்த கலந்துரையாடலில் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர், போதைப்பொருள் நுழைவதை தடுக்க நாங்கள் திட்டங்களை வகுத்துள்ளோம். விசேட அதிரடிப்படையினர் இதற்காக பயன்படுத்தப்படுகிறது. இப்போதும் கூட கோடிக்கணக்கான மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்படுகின்றன. கடந்த சில மாதங்களில் ஏராளமான சட்டவிரோத போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இலங்கைக்குள் போதைப்பொருள் வருவதை உடனடியாக நிறுத்துவது கடினம். தற்போது போதைப்பொருள் கடத்தல் சமீபத்தில் நாட்டில் மிகவும் வலுவாக பரவியுள்ளது. இது தொடர்பாக நாங்கள் எங்கள் கொள்கைகளை செயல்படுத்துகிறோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடற்பரப்பில் வைத்து 13 இந்திய கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட போது இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துக்கு இந்திய வெளிவிவகார அமைச்சு கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. இந்திய வெளிவிவகார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுடெல்லியில் உள்ள பதில் இலங்கை உயர்ஸ்தானிகரை அழைத்து கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டதாக இந்திய வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகரகமும் இந்த விடயம் தொடர்பில் இலங்கை வெளிவிவகார அமைச்சிடம் கேள்வி எழுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வாழ்வாதார கவலைகளை கருத்தில் கொண்டு கடற்தொழிலாளர்கள் பிரச்சினையை மனிதாபிமான ரீதியாக கையாள வேண்டும் என இந்தியா தொடர்ந்தும் வலியுறுத்தி வருவதாகவும், எந்த சந்தர்ப்பத்திலும் பலத்தை பயன்படுத்துவது ஏற்றுக்கொள்ளத்தக்க விடயமல்ல எனவும் இந்திய வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் இரு நாட்டு அரசாங்கங்களுக்கு இடையேயான புரிதல் கண்டிப்பான பின்பற்றப்பட வேண்டும் எனவும் இந்திய வெளிவிவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை குறித்த துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தவர்களின் நிலைமை ஆபத்தாக இல்லை என யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் கடந்த 2024ஆம் ஆண்டில் 321 சிறுவர் பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்கள் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேசிய சிறுவர்கள் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. 2024 ஜனவரி 1 முதல் டிசம்பர் 31 வரை பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தொடர்பாக 580 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த காலகட்டத்தில் சிறுவர்கள் தொடர்பாக மொத்தம் 8746 முறைப்பாடுகள் தேசிய சிறுவர்கள் பாதுகாப்பு அதிகார சபைக்கு கிடைத்துள்ளன. இதில் அதிக எண்ணிக்கையிலான முறைப்பாடுகளாக 2746 முறைப்பாடுகள் சிறுவர் பாதுகாப்பு தொடர்பாக கிடைக்கப்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. அத்தோடு சிறுவர்கள் மீதான சித்திரவதை தொடர்பாக 1950 முறைப்பாடுகளும், சிறுவர்கள் யாசகம் பெறுவது தொடர்பாக 229 முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளன. பாலியல் வன்கொடுமை தொடர்பாக 42 முறைப்பாடுகளும், பாலியல் செயல்களுக்கு சிறுவர்களை தூண்டுவது தொடர்பாக 25 முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளதாக தேசிய சிறுவர்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.